நான் ஏதோ இந்திக்காரங்க லைவில் இருந்தேன். மாம்ச சொல்லுது என்ன கதை. கார்த்திகேயன் உனக்கு எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு நான் கேட்குறேன். ஏன்டா வெக்கங்கட்டவனே, உனக்கு என்ன தான் பிரச்சனை நான் தெரியாமல் கேட்குறேன். அப்படி என்ன மானங்கட்ட பொழப்படா பார்த்த நீ? ஏன்டா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை நீ பார்க்குறதால தாண்டா வெளில மற்றவங்கெல்லாம் நல்லா தாண்டா இருக்காங்க. கேடுகட்ட கம்னாட்டி என்னடா உங்களுக்கெல்லாம் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலடி. போடா அந்த பக்கம். சென்னை பிரதர் நீங்கள் மகா சொல்லு மகா. உன்னோட கமெண்ட் ஹாய் சீனா தானே போட்டிருக்கேன், வேற ஒன்றும் போடலையே. ஹாய் ஸ்ரீதர், எப்படி இருக்கீங்க? போட கார்த்திகேயன் புறம்போக்கு. போய் உன் அக்காவை கேளுறா, உன் அம்மாவை கேளு போ. வந்துட்டான் சொல்கிறதுக்கு. ஹாய் ராமநாதபுரம். ஹாய் கோபி, நல்லா இருக்கீங்களா? கோபி விலாக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? ஓகேவா மகா? ஹாய் லோகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா பிரதர்? சாப்பிட்டீங்களா? ஹாய் ஜெகதீஷ், நல்லா இருக்கீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? அண்ணா உன்ட்ட பேசிட்டு இருந்தாங்க, கேட்டுச்சா? ஏன் ஃபோன் ஆஃப் ஆக போகுது? சார்ஜ் போடணும். அது கன்னிடாண்டில் 2 பையன் எக்கலை. அது వస్తుంది రేపు వేసినామంట. ఒకవేళ తెలియదు அவங்களுக்கு காய்ச்சிருக்க. டபுள் ஏன்னு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நேம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்றுமே இல்லை, இட்லி தான் சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ட? வெளியில் வாங்கி சாப்பிட்டோம், இன்றைக்கி சமைக்கலை. ஆக்சுவலாக சனிக்கிழமை இல்லையா, ஸோ நான்வெஜ் செய்ய முடியாது, வெஜ்ஜு தான் செய்யணும். நான்வெஜ் செய்யறதா சிக்கனோ மீனோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். வெஜ்ஜுன்னா ஒரு குழம்பு வைக்கணும், அதுக்கு ஒரு பொரியல் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே காய் வெட்டணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்ததும் லேட் ஆகிடுது, செய்ய முடியல. அதனால் டிஃபன் வாங்கி ஓட்டியாச்சு காலத்தை. டாடி மாம்ஸ் டெய்லி ட்ரெயினை விட்டு தள்ளுறையான். கண்டிப்பாக உண்மை அதுதான். நல்லது மட்டும்தான் எடுத்துக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதையும் தாண்டி சில நேரம் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. முடிய மாட்டேங்குது, இவங்கக்கிட்ட மல்லு கட்டுறேன். ஆக்சுவலி எனக்கும் தெரியும் உங்ககிட்டலாம் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் பேசக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா இவங்களாம் இவ்வளோ தான், இவங்க புத்தி இவ்வளோ தான், மாற்ற முடியாது, திருத்த முடியாதுன்ட்டு. என்ன சார் சொல்ல விடு மகா. அதுக்கு காரணம் அகில மகா ட்ரெயின் போட்டுட்டாங்க. மகா சோக பாட்டே வச்சுக்கிறது எப்போ பார்த்தாலும். அடி ஆத்தாடி அந்த சாங்கா? ஐயோ அதுக்கு மேலே பாடக்கூடாது. அந்த பாட்டு நல்லா இருக்கான்டாடி. நம்ம ஃபோட்டோவில் கலத்து தெரில, ஏதோ ஒரு பிரதர் போட்டிருக்காரு. என்ன நடுக்குது மாக்கி? மாம்ச விக்கங்க, ஒரு நல்ல பாட்டு படிங்க, கோபம் குறையும். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். சேர்றாப்பா வாயை கழுவிடா டேய். ஏன்டா நீ வேற என்ன வச்சிச்சினோ? என்ன வணக்கம், எப்படி இருக்கீங்க? அண்ணாவா? அண்ணா அங்கே இருக்காருங்க. யாரோ திட்டுறாங்க.
மேடம் நீங்கள் என்ன சின்ன சகோதரி போல் இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ பிரதர். உங்கள் தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு